ஈவெண்ட் ப்ரே பண்ணி ஆரம்பிக்கலாம். நம்ம மத்தியில் இருக்க ஜோதி அண்ணா வந்து இப்போ ஜபத்தில் நம்மளை வழிநடத்துவோம். ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காய் நாம் செலுத்துகிறோம். இப்போது ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி முழுவதையும் உங்களுடைய பரிசுத்த கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும், அது பொறுப்பெடுத்து நடத்துகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த கரம் இருக்கட்டும். தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் ஆண்டவரே, இது என்ன நோக்கத்துக்காக இது செய்யப்பட்டதோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக வீடு திரும்ப கிருபை செய்யும். மக்களோடரும் விசேஷமாக இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சேஃபாக நன்றாக சமைக்க ஆண்டவரே நீர் கிருபை தாரும் நடத்தும். இயேசு மூலம் செபிக்கிறோம் நிகழ்ச்சிகளை நல்ல பிதாவே. ஆமென். கடவுளோட கிருபையால் 2 ரவுண்டும் ரொம்ப நல்லா நடப்பட்டு இல்லைக்கா. இன்னைக்கு 3வது ரவுண்ட் நம்ம போட்டியாளர்லாம் கூப்பிடலாமா? தாராளமாக கூப்பிடலாம். ரொம்ப அழகாக ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க. டேஸ்டியான ஃபுட். ஃபிஷ் குழம்பு வாசனை இன்னும் வானத்தில் இந்த இடத்துல அப்படியே இருந்துகிட்டே இருக்குது பாரு. சரி, நம்ம போட்டியாளர்களை இப்போ உள்ளே கூப்பிடலாம். போட்டியாளர்களே உள்ளே வாங்க. பிங்கேக்கா, இவங்களெல்லாம் பார்க்க சாதாரணமாக இருக்காங்க. நீங்கள் இன்னும் நேற்று செம்மையாக செஞ்சாங்க. அப்படியே ஸ்மெல்லு வந்ததுன்றீங்க. எனக்கு யாரையும் பார்த்தா அப்படி தெரியலையே. ஆளை பார்த்து நீங்கள் எடை போட்டுறவே கூடாது. அதே மாதிரி மீன் பொழிச்சது என்ன, ஸ்வீட்ஸ் என்ன, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சமைச்சிருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாப்பாடை உங்கள் வாழ்நாளில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஐயோ அக்கா, நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இப்பயே பசி எடுக்குது. எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. சரி, இன்னைக்கு நேற்று ஏதோ மண்ணான்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 2 மீன் 5 அப்போ. நீங்கள் இன்னைக்கு என்ன தலைப்புக்கா? இன்னைக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இன்னைக்கு தலைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு தலைப்புலயே ஒரு ட்விஸ்ட். இந்த தலைப்பை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நம்மளுடைய பிப்ளிக்கல் லீட் ஹேனா வராங்க. கூப்பிடலாமா அவங்கள? கூப்பிடலாம்க்கா. ஹாய், எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த ஃபைனல் ரவுண்டில் கூட நீங்கள் எல்லாரும் ரொம்ப சூப்பராக சமைக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னு உங்கள் கண்ணெல்லாம் பார்த்தாலே எனக்கு தெரியுது. சரி, ஓகே, தலைப்பு பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட் 2 ரவுண்ட்ஸில் நம்ம பார்த்த தலைப்புகள்லாம் ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? ஃபஸ்ட் ரவுண்டோட தலைப்பு மன்னா, ஹெவன்லி மன்னா. ஓகே, செகண்ட் ரவுண்டோட தலைப்பு 5 அப்பம் 2 மீன்கள் இல்லையா? ஸோ இது 2த்தையுமே பார்த்தோன்னா நம்மளுடைய சரீரத்தின் தேவைகளை ஆண்டவர் எப்படி சந்திச்சாரு, எப்படி நம்மளை போஷிக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். வேதாகமத்திலையும் நிறைய இடங்கள் ஆண்டவர் நம்மளை வந்து சரீரத்தின் தேவைகளை வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு குறைவு ஏற்படுதோ அங்கே எல்லாமே நமக்கு நிறைவாக்கி கொடுக்குறவராகவும், நம்மளுடைய பசியை, நோய்களை எல்லாத்தையுமே போக்குறவராகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியம்தான். அதே மாதிரி இன்னொன்று ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம பார்த்தோம். மன்னாக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் என்னது? மறைவான மன்னா, நம்மளுடைய இயேசு கிறிஸ்து இல்லையா? ஸோ அவரையும் நமக்கு கொடுத்து நம்ம ஆத்மாவோட தேவைகளையும் ஆண்டவர் சந்திச்சாரு அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக அதோடு சேர்ந்து இந்த 3rd ரவுண்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ருசிச்ச அந்த மன்னாவை மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். அந்த கான்செப்ட் தான் இது. இந்த மீன்களை பிடிக்கிறவர்களா இல்லை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நம்ம மாறணும். அதை பிடிக்கிறது எப்படி சிம்பாலிஃபிகேஷனாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அவங்கள பிடித்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வரோம். அதுதானே சொல்ல வர்றாரு ஆண்டவர். ஸோ ஆண்டவருடைய சுவையை நம்ம அவங்களுக்கு காட்டணும். நம்ம ஜீசஸை நம்ம அவங்கக்கிட்ட போகும்போது ஜீசஸோட டேஸ்ட் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம சமைச்சு மற்றவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷப்படுறோம்ல, அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஜீசஸ்ன்ற அந்த டேஸ்ட்டை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் போய் கொடுக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஸோ அதை சொல்கிறது தான் இந்த 3rd ரவுண்ட். ஓகேவா? ஸோ நல்லபடியாக சமைங்க. உங்களுடைய ருசியுள்ள டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஓகே, நம்ம டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்போ டாபிக்குள்ளே போய் நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்காக ஒரு கேம் இருக்குது. அந்த கேமில் நீங்கள் வின் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், யார் ஃபஸ்ட்டு சமைக்கிறாங்கன்னு தெரியும். சரி, கேமுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி? ஓகே, எல்லாத்துக்குமே ரெடியாக தான் வந்திருக்காங்க போலலக்கா. ஓகே, சரி, நேற்று நீங்கள் சமைச்ச டேஸ்ட் பண்ணி சொன்ன செஃப்பை இப்போ நம்ம கூப்பிடலாமா? அக்கா கூப்பிட்டுங்கக்கா நம்ம செஃப்பை. செஃப் திவ்யா. ஓகே, இப்போ நம்ம இந்த கேமை கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஹேனாக்கா வராங்க. ஸோ இதுவும் ஒரு பிப்ளிக்கல் ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் இருக்கும். பிக்சர்ஸை பார்த்து நீங்கள் இன்சிடென்ட்ஸை சொல்கிற மாதிரி சில ரவுண்ட்ஸ் இருக்கும், சிலது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரு மிக்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ எதுவும் டீம் பை டீமாக ஒன்று வராது. ஜென்ரலாக எல்லாருக்கும் கேட்குற கொஸ்டின்ஸ் தான். அதை நீங்கள் வந்து யாருக்கு தெரியுதோ அவங்க ஃபஸ்ட்டு கை தூக்குங்க. யாரும் உடனே ஆன்சர் ஷவுட் பண்ணிடாதீங்க. கை தூக்குங்க. ஸோ நான் கேட்குறேன், வெயிட் பண்ணுங்கள்.
சரி, யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குனா? ஹெலனா ஆண்டி கை தூக்குனாங்க. வெயிட் பண்ணுங்க, இது கீரைன்றது எல்லாருக்குமே தெரியும். கீரை இல்ல 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 இருங்க ஆண்டி. சோ இப்போ வரப்போற பிக்சர்ஸ்லாம் அதுக்கு ரிலேட்டடா என்ன இன்சிடென்ட் ஆர் ஏதாவது ஒரு பேரபிளோ இல்ல யாராவது சொன்ன விஷயமோ இருக்குதுன்னா அதை நீங்க சொல்லணும். சரியா? கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நாங்க நோட் பண்ணி வச்சுப்போம். ஆண்டி தான் கை தூக்குனாங்க, சோ அவங்க சொல்லட்டும். வந்துட்டு கசப்பான கீரையோட பூசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிடலாமா? சூப்பர். சோ இதுதான் கான்செப்ட். ஒவ்வொரு ஸ்லைட்ல என்னென்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஆன்சர்ஸ் தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்கும், சிலது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியும் இருக்கும். பாலன் நமக்காக மார்க்ஸ் நோட் பண்ணிட்டு இருக்கா? ஓகே, நான் சொல்லும் போது ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுங்க. யாராவது ஸ்லைட் சேஞ்ச் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அக்கா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். அக்கா நீங்க நோட் பண்ணுங்க யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறான்ட்டு. ஓகேவா? क्वेश्चन வந்ததுக்கு அப்புறம் தான். அனிதாக்கா. வார் கோதுமை கரெக்ட். ரிலேட்டடான இன்சிடென்ட் கோவாஸோட வயல்ல போய் வார் கோதுமை பொறுக்கும். வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? அனிதாக்கா டீமுக்கு 1 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். ஓகே அமுதாக்கா. ஆண்டவருடைய சப்பர், லாஸ்ட் சப்பர் இல்ல யோசேப்போட சகோதரரோட விருந்து. ஓகே, இது இந்த பிக்சர் வந்து ஒரு விருந்த குறிக்குது. அதுக்கு என்ன இன்சிடென்ட் வேணா நீங்க சொல்லலாம். சோ நீங்க யோசேப்போட பிரதர்ஸ்க்கு வந்து அவங்க விருந்து பண்ணுவாங்க அந்த எகிப்துல. அந்த வெரி குட். கிளாப் பண்ணிடலாம். அமுதாக்கா டீமுக்கு 1 பாயிண்ட். நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போயிடலாம். தண்ணீர். லிசியாக்கா. ஆப்ரஹாமோட மகனுக்கு எடுத்துக்கூட கூடாது. பொண்ணு பார்க்க போகும்போது தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லி அந்த கனத்தண்ட தண்ணி கொண்டு வர பெண் கிட்ட தண்ணி கேட்பாங்க. அவர் என்னது? ரெபேக்கா. டென்ஷன்ல மறந்து போச்சு நினைக்கிறேன். ஓகே, லிசியாக்கா டீமுக்கு 1 பாயிண்ட். நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குனது? மாசி. இதுக்கு வந்து ரிலேட்டடான சாங் நீங்க பாடணும். சரியா? ரிலேட்டட் சாங். கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன ஓகே வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? ஓகே நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஜெயின். கவிதாக்கா டீம்ல வந்து அந்த கூழ் சமைச்சாங்க. ஓகே அப்ப வந்து அந்த பானையை வந்து மாவு போட சொல்லி அந்த இன்சிடென்ட். ஓகே எலிசா எலிசா. தான். ஓகே, பானையில வந்து என்ன இருந்துச்சு? கசப்பான அந்த இலை போட்டுடுவாங்க. அது வந்து அது நல்ல எடிபிள் ஆயிடும். ஓகே வெரி சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். சூப்பர். இது ரொம்ப டஃப்பான இன்சிடென்ட். நான் நினைச்சேன் வேற ஏதோ எல்லாம் நிறைய இன்சிடென்ட் இருக்கு. எலிசா நிறைய இடத்துல சமைக்கிறாரு. பட் வெரி குட். ஓகே, அவ்வளவுதான் நம்மளோட குவிஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஓவர் டு எம்சி. ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணீங்க. நீங்களே உங்களை கிளாப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சமைக்கிறது ரொம்ப சூப்பரா சமைக்கணும். 2 பேர் இருக்கீங்க. இப்போ இந்த போட்டிக்கு வந்து ஒருத்தர் தான். அதனால நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்க டீம்ல இருந்து யார் வர போறான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்கல்ல நிறைய கிஃப்ட் ஆம்பர் மாதிரி நீங்க பார்க்கவே. இதுதான் வந்து நீங்க வந்து தூணி போட்டு எடுக்க போறீங்க. உங்களுக்கு முன்னால இந்த சார் இருக்கு. அந்த சாருக்கு பின்னாடி வந்து நீங்க அங்கே எயிட் பண்ண போறீங்க. ஸோ டீம் வந்து ஒருத்தர் தான் வர முடியும். அதனால நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த பேஸ் அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. உங்களுக்கு
மட்டன். மஷ்ரூம். பன்னீர். பன்னீர். வந்திருக்கும் நம்புறேன். கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் டேபிளுக்கு வந்தாச்சு. உங்களோட இன்க்ரீடியன்ஸ், மெயின் இன்க்ரீடியன்ஸ், சப்போர்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்கள் டேபிளுக்கு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கிற பொருள் உங்களோட மெயின் இன்க்ரீடியன்ட். அதை வச்சு நீங்கள் ஒரு மெயின் டிஷ், அது கூட ஒரு ரோட்டி இல்லை சப்பாத்தி ஆட்டா மாவு வச்சு ஒரு பொருள் பண்ண போறீங்க. அதுக்கு தொட்டு தொட்டு சாப்பிட்ற மாதிரி. ஓகே, ஸோ நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு ரூல்ஸ். அவங்களோட 45 மினிட்ஸ் உங்களுக்கு குக்கிங் டைம். ஸோ அந்த 45 மினிட்ஸ்க்குள்ளார, லைக் திஸ் டைம் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி 45 மினிட்ஸ். அந்த 45 மினிட்ஸில் உங்கள் குக்கிங் முடிஞ்சிடணும். குக்கிங் முடிஞ்சு ப்ரெசன்டேஷனும் முடிஞ்சிடணும். சரிங்களா? ஸோ இப்போ எத்தனை டிஷ் குக் பண்ணாலும் யூ வில் பி ஸ்கோர்ட் பேஸ்ட் ஆன் 1 மெயின் டிஷ் அண்ட் 1 ரோட்டி ஆர் சப்பாத்தி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட்டா, அதாவது இருக்கிற ஆட்டா எனக்கு பத்தலை, எனக்கு திரட்டுறதுக்கு ஆட்டா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் கேளுங்க. நாங்கள் we will give you more ஆட்டா. சரிங்களா? ஸோ உங்களோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்களும் ரெடியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் குக்கிங் டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, everybody looks confident. So your cooking time. எனக்கு கிடைச்ச இன்க்ரீடியன்ட் மஷ்ரூம். நான் ஐ லவ் டு குக் நான் வெஜிடேரியன், பட் ரியலி இட் வாஸ் அ சேலஞ்ச் ஃபார் மீ. மஷ்ரூம் சாப்பிட்ருக்கேன், பட் எனக்கு குக் பண்ணது இல்லை. பட் திஸ் டைம் நான் புதுசாக சொன்ன மாதிரி டோன்ட் திங்க் ஐ எம் ஜஸ்ட் சும்மா சொல்கிறேன்னு இல்லை. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ப்ரிப்பேர்ட் மஷ்ரூம் கிரேவி. இன்னைக்கு மிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. என்ன இன்க்ரீடியன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, புதுசாக கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அப்படியே ஒரு விதமான ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான்வெஜ் எது வந்தாலும் ஓகே செஞ்சிடலாம். வெஜிடேரியன் வந்துருச்சுன்னா என்னடா பண்ணுறது? வெஜிடேரியன் அவ்வளோ வீட்டில் ப்ராக்டிஸ் கிடையாது. மோஸ்ட்லி நான்வெஜ் தான். இந்த பன்னீர் மஷ்ரூம்லாம் செஞ்சதே கிடையாது வீட்டில். யாருக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க, செஞ்சதில்லை. அது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் போகிறீங்களா நாங்கள் போகிறீங்களா மாற்றி 2 பேரும் பேசுறது. சரி நீயே போ அப்படின்னாங்க. நான் நிஜமாக கடவுளை வேண்டிகிட்டே தான் கடவுளே நான்வெஜ் கொடுத்துடணுன்னு. தூண்டில் போட்டு எடுத்து பிரித்து பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஹாப்பினஸ். அங்கே இருந்துக்கிட்டே அவர்கிட்ட காமிச்சு சிக்கன் வந்துருக்கு அப்படின்னு. ஸோ 2 பேருக்கும் ஒரு சந்தோஷம். தெரிஞ்ச டிஷ் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல.
நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் ஏதாவது நான்வெஜ் இருக்கும்னு கன்ஃபார்மாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான்வெஜ்னால் நிறைய ஃபிஷ் கொடுத்தாங்க. ஃபிஷ்ஷை தவிர வந்து பைபிளில் நிறைய இடத்துல வந்து மீட் பண்ணது சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மீட் இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. எனக்கு வந்து கிடைச்ச ஐட்டம் வந்து மட்டன் தான். மட்டனில் நான் என்ன பண்ணேன்னா நிறைய பெப்பர் போட்டு மசாலா பண்ணேன். பெப்பர் மசாலானா எங்களுக்கு எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு மெயின் டிஷ் பண்ணணும், அதுக்கு ஒரு சைட் டிஷ் நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த இது வச்சுட்டு சைட் டிஷ் அந்த மாதிரி சொல்லி ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு வீட் பராத்தா பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சைட் டிஷ் வந்து மட்டனில் அந்த மசாலா பண்ணியிருந்தேன், பெப்பர்லாம் நிறைய போட்டு அந்த மாதிரி பண்ணேன். இன்னைக்கு நாங்கள் வந்து மட்டன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மட்டன் ரிலேட்டடான டிஷ்ஷஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு பைபிள் ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க. பைபிளில் நிறைய மென்ஷன் ஆயிருக்க ஒரு ஐட்டம் வந்து மட்டன். ஸோ அது ரிலேட்டடாக வந்து நான் எஸ்தர் வந்து சம் வீடியோஸ் பார்த்தா, அவள் சென்ட் பண்ணி அவள் பார்த்து எனக்கு வீட்டில் ஏற்கனவே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவள் அமுச்சு விட்டுட்டா. ஸோ அந்த டிஷ்ஷஸ் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி அப்படியே ரெப்ளிகேட் பண்ணோம். இன்னைக்கு நாங்கள் பண்ணது வந்து சப்பாத்தி அண்டு சிக்கன் கிரேவி. எங்களுக்கு சிக்கன் தான் வந்து வந்துச்சு எங்கள் சூஸ் பண்ணும்போது. அதை சூஸ் பண்ணோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப என் பையனோட ஃபேவரட் சிக்கன். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஈஸி டு குக். அதனால வந்து நான் சப்பாத்தி செஞ்சுட்டேன். ஏன்னா சப்பாத்தி வந்து ஈஸியாக அது நிறைய ப்ராக்டிஸ் இருக்குதான் சப்பாத்தி செஞ்சேன். அப்புறம் வந்து சிக்கன் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கிரேவி மாதிரி ஒரு கறி மாதிரி செஞ்சோம். அது இன்னும் டைம் வந்து மேனேஜ் பண்ணணுன்றதுனால சிக்கனை வந்து கொஞ்சம் குக்கரில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணேன் கிரேவியில். ஏன்னா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுனால. அண்டு மசாலா வந்து யூஸ்வலாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மசாலாஸ் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து கிடச்சது வந்து இப்போ பன்னீர் கிடச்சிது. பன்னீரை வச்சு என்ன செய்யலான்னு நான் இது வரைக்கும் செய்ததே இல்லை அந்த டிஷ். ஆனால் ஏன்னா பன்னீர்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப் இது நம்மளோட கண்ட்ரிக்குள்ளது இல்லை அது. அதனால் நான் அது ரொம்ப பழக்கிக்கல அதை. ஆனால் இன்றைக்கி வந்து செய்து பார்க்கணுன்னு ஒரு இதில் வந்தாச்சு. கட்டாயத்தை தான் செய்யணும்னு ஆச்சு, செய்தோம். என்னை வெளியில் வந்து ஃபங்க்ஷனுங்களில் சாப்பிட்ருக்குறேன். அந்த டேஸ்ட்டுக்காக என்னெல்லாம் அதில் போட்டிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கேன் எப்பவுமே சாப்பிடும் போதெல்லாம். அதை வச்சு பண்ணேன் இன்னைக்கு. இன்றைக்கி வந்து எங்களோட அந்த ஃபிஷ்ஷிங் நெட்டில் வந்து மாட்டினது வந்து பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் வந்துச்சு. ஸோ அதை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலான்ட்டு. பட்டர்லாம் இல்லை, அதனால் பன்னீர் பீஸ்லாம் போட்டு நாங்கள் பண்ணோம். இன்றைக்கி வந்து என் பொண்ணு தான் சமைச்சா. நான் அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சமைச்சா. கட்டிங் எல்லாமே நான் பண்ணேன். சப்பாத்தி செஞ்சோம், அது நான் பண்ணேன். அப்புறம் பன்னீர் டிக்கா பண்ணோம். இருக்கிற மசாலா வச்சு அந்த ஸ்டிக்கு இல்லை இருந்தாலும் அப்படியே பன்னீர் டிக்கா வந்து பண்ணிட்டோம். இன்னும் உங்களுக்கு 30 நிமிடமே உள்ளது. எனவே நீங்க சீக்கிரமா செய்ய ஆரம்பிங்க. எஸ் ஸ்மார்ட் ஒர்க்கர் மர்சி. இன்னைக்கு என்ன டிஷ் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து
மட்டன் கோலா உருண்டை குழம்பு. ஓ வெரி நைஸ். குக் பண்ண தெரியலன்னு சொல்கிறாங்க, குக் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் மட்டன் இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கூட கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ கிரேட். ஓகே, ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் திஸ். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து ஃபிஷ் கறி நான் பண்ணதே இல்லைன்னு சொன்னாங்க, பட் இட் வாஸ் எக்ஸலண்ட். ஸோ ஐ திங்க் இந்த நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்தாச்சு, தக்காளி, அவ்வளோதான் அதனுடைய இது. அப்புறம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், சீரகப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, அது வந்துட்டு அதையும் எடுத்து வச்சு வெங்காயத்தையும் தக்காளியும் சின்ன வெங்காய தக்காளியும் தனித்தனியாக அரைச்சிட்டேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை வந்துட்டு வதக்கி அப்புறம் அந்த பியூரி அரைச்சதை வந்துட்டு அதுக்கப்புறம் கொட்டி அந்த எண்ணெய் வெளியே வர வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து வதக்கிட்டு பன்னீரை வந்துட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு கட் பண்ணி இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு இறக்கி மூடி வச்சு கொத்தமல்லி தூவி வந்துட்டு இது பண்ண நல்லா. அனிதா அக்கா, ஹலோ அக்கா. எனக்கு வந்து இன்க்ரீடியன்ட் வந்து மஷ்ரூம். ஸோ ஐம் கோயிங் டு மேக் மஷ்ரூம் கிரேவி, ஸ்டஃப்டு மஷ்ரூம் அண்ட் ரோட்டி. Fantastic அக்கா, sounds like it. ரொம்ப looking forward to taste it. All the best. மட்டன் மசாலா பண்ணுறதுக்கு மட்டனை வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி வேக வச்சுட்டேன் தனியாக. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து ஆயில் போட்டு ஆனியன் டொமேட்டோ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு குக்கான இதையும் போட்டு மட்டனையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் வந்து பெப்பர் அந்த மாதிரிலாம் போட்டு உப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணேன். அந்த மாதிரி தான் பண்ணேன். மெயினாக வந்து பெப்பர் கொஞ்சம் ஸ்பைஸியாக ஹைலைட் ஆகிருக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு பண்ணேன். ஹலோ அங்கிள். ஹலோ ஆண்டி. ஆண்டி இன்னைக்கு என்ன டிஷ் பண்ணுறீங்க? பட்டர் பன்னீர் மசாலா. சூப்பர். ஸோ கிளாசிக் காம்பினேஷன் பண்ணுறீங்க. இன்னைக்கு அங்கிள் என்ன இன்புட் பண்ணுறீங்க? அவங்க நல்ல காய்கறிகளை வெட்டி கொடுக்குறதுல அவங்க தானே வீட்லேயும் அதான் பண்ணுவாங்க. ஃபேண்டாஸ்டிக். அப்போ இது எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸ் கிடச்சிச்சு கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆண்டி. அங்கிள் ஆல் தி பெஸ்ட். பன்னீர் பட்டர் மசாலா வந்து நாங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதை கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். கோக்னட்டும் கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக அதில் கேஷ்யூ நட்லாம் போடணும். கேஷ்யூ நட் இல்லை, கேஷ்யூ நட் அரைச்சி ஊற்றினா இன்னும் நல்லா இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு இந்த நம்ம கிரைண்ட் பண்ணதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மசாலா வந்து கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி மசாலாலாம் போட்டுட்டு பன்னீர் போட்டு முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அமுதாக்கா அண்ட் மாஸ்டர் மெல்வின், ஐ மீன் ஷெஃப் மெல்வின், சாரி. ஸோ இன்னைக்கு என்ன டிஷ்? சிக்கன் கறி அண்ட் சப்பாத்தி செய்கிறோம். சிக்கன் கறி அண்ட் சப்பாத்தி. ஸோ லைக் மெல்வின் வந்து சிக்கன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க. சிக்கன் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் ஓ, தட் ப்ராபப்லி வை ஹி காட் இட் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் கற்றுக்கவும் போகிறாரு எப்படி பண்ணுறது. ட்ரை பண்ணியிருக்கோம். அவரு கற்று பண்ணுங்க. குக் பண்ணும்போது கூட தான் இருப்பான். சூப்பர் சூப்பர். ஸோ அது வந்து ஐ திங்க் வெல் டிசர்விங் நீங்கள் அந்த ஷெஃப் கேப்ஸ். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு. ரெண்டு பேரும் சரி ஓகே நம்மளுக்கு தெரிஞ்ச டிஷ் தான் வந்திருக்கு, சரி அதில் எல்லாம் புதுசாக ட்ரை பண்ணலான்னா எங்கள் அம்மா ஒரு சிக்கன் குழம்பு செய்வாங்க. நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். கொஞ்சம் அதில் ஒரு என்ன சொல்கிற வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்க வேண்டாமோன்னு கடைசியில் தோணுச்சு. வெறும் சிக்கன் மட்டும் செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு. அது ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணலான்னா டேஸ்ட் எப்படி இருக்கும்
எங்கள் அம்மா கொடுக்குற டேஸ்ட் கொடுக்க முடியுமா, அது ஜட்ஜஸ் பிடிக்குமா? ஏன்னா நல்லாயிருக்கும். வெஜ்ஜும் சிக்கன் கேரட் அதெல்லாம் ஆட் பண்ணும்போது அதோட கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். மட்டன் தான் ஓகே, மட்டனுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அது. ஆனால் சிக்கனுக்கு வந்து அந்த அளவுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. சரி அப்படியும் ட்ரை பண்ணோம். கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் செஞ்சுட்டு இருந்தோம். டைமும் எங்களுக்கு கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. லாஸ்ட்டாக அந்த பிளேட்டிங் பண்ணும் போது எங்களுக்கு டைம் வந்து பத்தலை. பிளான் பண்ணிட்டு வந்தது வந்து மெனு ப்ரெசன்டேஷன் எங்களால் கொடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பெஸ்ட்டாக கொடுத்தோம். கவிதாக்கா, ஹலோ. இன்னைக்கு என்ன டிஷ் பண்ணுறீங்க? அந்த ரோட்டி பன்னீர் பட்டர் மசாலா. ஃபேண்டாஸ்டிக் கிளாசிக் காம்பினேஷன், ரோட்டி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இதுவும் ரெசிபி வந்து உங்களுதா இல்லை பாப்பாடா? இல்லை, இது என்னோட தான். அவள் ஹெல்ப் பண்ண. ஃபேண்டாஸ்டிக். ஸோ அப்போ வந்து அவங்க ரெசிபி கற்றுக்குறாங்க இன்னைக்கு. அவள் தான் பண்ணுறா, நான் சொல்ல சொல்ல அவள் செய்கிறான். சூப்பர் சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து குட் டீம் கோஆர்டினேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னைக்கு என்ன பண்றீங்க டிஷ்? ஐ மீன் நீங்கள் அப்படி சொல்லும் போதெல்லாம் வந்து நீங்கள் above and beyond வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. ஸோ ஐ திங்க் திஸ் will ஆல்சோ பி வெரி குட். எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா? எல்லாம் கிடச்சிச்சா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் அக்கா, ஆல் தி பெஸ்ட். லிசியாக்கா, இன்னைக்கு என்ன டிஷ் பண்ணுறீங்க? சிக்கன் கிரேவி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். அவங்க செய்கிற சிக்கன் கிரேவி. ஸோ அவங்க காம்படிஷன் அவங்களுக்கே கொடுக்குறீங்க, அவங்க டிஷ் வச்சு. ஆமாம், ட்ரை பண்ணலாம். ஓ, வெஜ் அண்ட் நான்வெஜ். வெஜிடேரியன் வரல எங்களுக்கு, தப்பிச்சு வரல. வெஜிடேரியன் வரல, எதுவுமே செய்ய தெரிஞ்சிருக்காது எங்களுக்கு. ஓகே சார், அந்த மாதிரி ஒரு ஷெஃப் நீங்கள். அதாவது ஒன்லி ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன் தான் குக் பண்ணுவேன். ஓகே, சூப்பர். எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாம் ஓகேவா? ஸோ அம்மா எப்படி நீங்கள் அவங்க டிஷ்ஷை வச்சு அவங்களுக்கே டஃப் கொடுக்குறது? எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க செஞ்சது சாப்பிட்டா தான் அவங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் யார் என்ன செஞ்சாலும் அதில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. பார்க்கலாம் இந்த வாட்டி எப்படின்னு. ஓகே, கண்டிப்பாக. இதனால ஹார்ட் டு ரெப்ளிகேட் சம்மன்ஸ் சிக்னேச்சர் டிஷ். பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ரெடி ஆயிட்டீங்களா? பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா?
கேட்டுக்கிறோம். Contestants, உங்களோட குக்கிங் டைம் முடிஞ்சிருச்சு. You can step out from the kitchen. 5, 4, 3, 2, 1. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த ஆர்டர்ல இருந்து என்னோட ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த ஆர்டர்ல தான் வந்து நம்ம இப்போ கூப்பிட போறோம். நம்ம ஜட்ஜ் கொஞ்சம் லிட்டில் பிஸியா இருக்காங்க. அவங்க வந்ததும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட கேப் நீங்க போட்டுக்கலாம். நீங்க லைட்டா டச் அப் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கான நேரம். சொன்னனே 1 2 அக்காங்க அழகா டச் அப் பண்ணிக்கிறாங்க. நீங்க ரொம்ப அழகாவே இருக்கீங்க அனிதாக்கா. ஓகே, நம்ம இப்போ கூடும்ப ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்ஸஸ் ரிஜு மேத்யூ அண்ட் ஹானா நீங்க வரலாம். நீங்க எல்லாம் உங்க கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாம். உங்க டிஷ் நீங்க அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. மட்டன் கிரேவி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெப்பர்லாம் நிறைய போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பராத்தா பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டேன். ஏன்னா ஒரு பழமொழியில் கூட சொல்லுவாங்க இல்லையா, மனசுக்குள்ளே போனோன்னா இடம் வயிற்றுல இருந்து தான் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து இது வந்து நல்ல ஒரு காம்போவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு மட்டன் தான் வந்துடுச்சு. ஸோ அந்த இதுக்கு இந்த ஒரு காம்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, மீனை பிடிக்காமல் மனிதர்களை பிடிக்கணும்னாங்க. மனிதர்களை பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கான்செப்ட் ஃப்ரெண்ட்லியாக பேசணும், பழகணும். அதுக்கே வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு ஃபுட் ஒரு ரீசன் இல்லையா. ஸோ அது நல்லாவே கொடுக்கணுங்கிற மாதிரி இந்த ஒரு காம்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸ்ப்ளனேஷன் அக்கா. லுக்ஸ் வெரி குட். அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த பராட்டா இஸ் அ வெரி நைஸ் டச். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு வந்து நேற்றுக்கு வந்து ஹேனா வந்து என் கூட டேஸ்டிங் சொல்கிறாங்க அக்கா. இன்னைக்கு வந்து கிளாரி அக்கா இருக்காங்க நம்ம கூட. அக்கா இந்த டைம்க்காக தான்க்கா இவ்வளோ நேரம் 2 மணிலேருந்து இந்த நேரம் எப்போ வரும்னு காத்துட்டே இருந்தேக்கா. நீங்கள் என்ன கூப்பிட்டெல்லாம் வேணாம், நான் இங்கே தாக்கா இதுக்கு தாக்கா சுற்றிட்டு இருக்கேன். வெயிட் இஸ் ஓவர். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் இட். ஓகேக்கா. நீங்கள் அது நான் சொன்ன மாதிரி நம்ம ரவுண்ட்ஸ் வரும்போது சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு யுவர் டிஷ் வேறு மாதிரி வந்து பேசுது உங்கள் டிஷ். அண்ட் நீங்கள் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனை விட உங்கள் டிஷ் வந்து இட்ஸ் ஈவன் பெட்டர். டேஸ்ட் வெரி குட் அக்கா. அண்ட் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் இந்த ஃப்ளேவர்ஸ், மட்டனோட ஃப்ளேவர்ஸ் அண்ட் அது வெந்திருக்கிறதும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. வெரி நைஸ் டிஷ். தேங்க்யூ ஸோ மச். எஸ்டர் அண்ட் லெட்ஸி ஜோனக்கா நீங்கள் எடுத்து வரலாம் உங்கள் டிஷ் டேஸ்டிங்க்கு. அவங்க டீமோட டிஷ்ஷோட அவங்க ஸ்மைல் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் கார்னிஷிங்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. கேரட்டில் ஹார்ட்டின் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஓகே. ஸோ இன்றைக்கி எப்படி அம்மியில் அரைச்சிங்கன்னா டிஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வாட் ஸ்டைல் வாட் யூ ட்ரை டு, உங்கள் அவுட்புட் என்னவா இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்றத சொல்லுங்கள். லைக் நாங்கள் பண்ணது வந்து மட்டன் உருண்டை குழம்பு. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறது வந்து கார்லிக் பரோட்டா, ஆட்டா கார்லிக் பரோட்டா. ஓகே. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் குக் பண்ணுறவங்க வந்து கோலா உருண்டை ட்ரை பண்ணுறது வந்து இஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள், பிரேவ் மூவ். அதை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் ஆல்சோ நைஸ் இஸ் தட். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் கிளாரிக்காக டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுறேன்.
சர்ச்சில் போய் சொல்லக்கூடாது. ஸோ ஐ மீன் பொய்யே சொல்லக்கூடாது, எஸ்பெஷலி சர்ச்சில் போய் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்களா இப்படி? பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் யூ, இட் டேஸ்ட் ஸோ குட். அதாவது நீங்கள் ஸோ இட் ஷோஸ் தட் நீங்கள் நோ மேட்டர் வாட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பி குட் அட் இட். ஸோ நம்ம வந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணாமலே வந்து நமக்கு வராதுன்னு நினச்சிப்போம். பட் திஸ் இஸ் ப்ரூஃப் தட் யூ கேன் டூ எனி திங். சரிங்களா? இட் வெரி குட் டிஷ். அண்ட் இந்த பராட்டா எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியணும், லைக் பிகாஸ் இட்ஸ் ஸோ சாஃப்ட் அண்ட் நைஸ் டு ஈட். சப்பாத்தி மாவு பேட்டருக்கு நாங்கள் பண்ணாமல் அதை கொஞ்சம் லிக்விடி கன்சிஸ்டன்சியில் போட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா பட்டரில் ஃப்ரை பண்ணோம். வெரி நைஸ், வெரி நைஸ், சாலிட் எஃபர்ட். அண்ட் ரெண்டுத்துக்குமே ஐ மீன் இட் நல்லா சிங்க் இருக்கு. இந்த டிஷ் அண்ட் த சைட் டிஷ் இட்ஸ் கோயிங் வெல் டுகெதர். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் அனிதாக்கா அண்ட் ஜோஷ்வா. பார்க்கவே ரொம்ப இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டிங்கன்னா வித் கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் கிரேவி, அதுக்கு மேலே ஸ்டஃப்டு மஷ்ரூம்ஸ் வச்சுருக்கேன் பொட்டேட்டோ ஃபில்லிங்கோட. லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அக்கா. நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஐ மீன் வில் லெட் யூ நோ. இல்லை, மெயின் டிஷ் வந்து கிரேவி தான், மஷ்ரூம் கேப்சிகம். ஓகேங்க. கிரேவி தான் மெயின், அது சும்மா ஃபஸ்ட் டைம் மஷ்ரூம் ட்ரை பண்ணுறோம். அகெயின் அக்கா, திஸ் இஸ் ஐ எம் நாட் கிடிங், திஸ் இஸ் ரெஸ்டாரண்ட் குவாலிட்டி அக்கா. If this was presented in a restaurant, people will be willing to pay big bucks for this. So wonderful. பில் கொடுக்கட்டா? இப்போ பில் கொடுத்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட அக்கௌண்ட் வச்சுட்டு அப்புறமா பே பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் வெரி வெரி குட். அண்ட் ஃப்ளேவர், கிரேவியோட ஃப்ளேவர் அண்ட் த வே மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் இஸ் புட் இன் த கிரேவி, அது நல்லா தெரியுது. பிகாஸ் யூஸ்வலி வென் யூ ஸ்ட்ரெயிட் அவே ஆட் இட், அது வந்து ஸ்மாஷ் ஆகி கிரேவியும் காணாமல் போயிடும். பட் உங்களுக்கு யுவர் டெக்னிக்கல் என்ன சொல்கிறது ப்ராவர்ஸ் வந்து தெரியுது. பிகாஸ் யூ கேன் ஆக்சுவலி டெல், இந்த டிஷ் வச்சு சொல்ல முடியுது யூ ஆர் டெக்னிக்கலி சவுண்ட், அது தெரியுது. அண்ட் அகெயின் தம்பி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் டிஷ் மாதிரி இல்லை. அண்ட் சப்பாத்திக்கு இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் காம்பினேஷன். வண்டர்ஃபுல் டிஷ். தேங்க்யூ ஸோ மச். Next, சப்பாத்தி, பன்னீர் டிக்கா, பன்னீர் பட்டர் மசாலா. ஆக்சுவலாக இன்னைக்கு குக்கிங் காம்படிஷனை விட என் பொண்ணுக்கு இன்னைக்கு டீச்சிங் கிளாஸ் மாதிரி. அவள் தான் பன்னீர் பட்டர் மசாலா ஃபுல்லாகவே நான் சொல்ல செஞ்சுட்டு இருந்தேன். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சப்பாத்தி மட்டும் நான் போட்டேன். ஸோ அதாவது நீங்கள் இந்த டிஷ் வந்து நீங்கள் எவ்வளோ நல்ல டீச்சர்ன்றதை சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் அவங்க வந்து the way she brought it with a smile, it's very nice to see that. அவங்க செஞ்சிருக்காங்க. And I mean after getting a lesson also she's smiling na, it means the teacher was good, the lesson was also good. Thank you. So we will taste and let you know.
யூஸ்வலி மெயின் டிஷ் ஸ்கோர் பண்ணுவோம். பட் ஐ மீன் லைக் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு காம்படிஷன் இஸ் டு குக் சைட் டிஷ் ஆல்சோ. பட் யுவர் சைட் டிஷ் இஸ் ஓவர் டேக்கிங் த மெயின் டிஷ். அந்த அளவுக்கு தட் வண்டர்ஃபுல் சப்பாத்தி அக்கா, வண்டர்ஃபுல், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பர்ஃபெக்ட்லி மேட், பர்ஃபெக்ட் சப்பாத்திஸ். தேங்க்யூ. அண்ட் ஆஸ் ஃபார் த பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் மட்டர் மசாலா, ஐ திங்க் பட்டாணி போட்டிருக்கீங்க இல்லையா, வெரி வெரி நைஸ் கிரேவி. ஐ மீன் அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க ஆனஸ்ட் எஃபர்ட் போட்டிருக்காங்கன்றது தெரியுது இதில். இட் ஷோஸ் தட் ஷீ இஸ் வாண்டிங் டு லேர்ன்ன்றது தெரியுது. ஓகே. அண்ட் பன்னீர் டிக்கால அந்த லைம் ஃப்ளேவர் நல்லா அழகாக ப்ரொனவுன்ஸ்டாக தெரியுது. வெரி வெரி சாலிட் எஃபர்ட், ரொம்ப நல்லா இருக்குதா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அமுதா அக்கா, அமுதா அக்கா அண்ட் ஷெஃப் மெல்வின். உங்க பிளேட் பியூட்டிஃபுல் அக்கா. லுக்ஸ் என்ன சொல்றது, டூ குட் டு டிஸ்டர்ப். லைக் ஐயோ நம்ம கலைச்சிருவோமோ அப்படின்னு இருக்கு. லைக் அக்கா நேற்றுக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு யூஸ்வலாகவே இப்படி தான் சர்வ் பண்ண முடியுமா. ஆமாம், இது என்னோட சின்ன வயசுலேருந்து ஹாபி சொல்லலாம். நான் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் இப்படி தான் சர்வ் பண்ணுவேன். அது ரொம்ப லைக் பண்ணி செய்வேன். எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் கேட்கலாம் நோட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஐ எம் தி ஒன் ஹூ டஸ் ஆல் திஸ், நோபடி டஸ் இட் ஃபார் மீ. ஸோ எனக்கு யாராவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு வீட்டுக்கு. ஸோ சொல்லுங்கக்கா, என்ன டிஷ், என்ன சைட் டிஷ்? இந்த பூலாம் சப்பாத்தியும் சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி வச்சுருக்கோம். இந்த கார்னிஷிங்க்கும் ஒரு மீனிங் இருக்குது, ஒரு மீனிங்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு டைட்டில் ஸ்ப்ரெட் த காஸ்பல் டு அதர்ஸ்ல, அதுதான் இந்த தீமாக வச்சுருக்கோம். இதில் எல்லாமே குட் ஸ்மெல் ஃப்ளவர்ஸ். இது பக்கத்தில் போனாலே நல்ல ஸ்மெல் வரும். அந்த க்ரீன் கலர் இது கூட ஒரு ஸ்மெல் தான் அதோட லீஃபு. என்னென்னா அந்த ஸ்மெல்லை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அது ஸ்ப்ரெட் எவ்ரிவேர்ல. அது மாதிரி ஜீசஸை நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த மீனிங்ஃபுல்லாக தான் இதை டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அந்த லைட் ஆல்சோ, நம்ம ஜீசஸ் இஸ் லைட், அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த லைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த காஸ்பலை நமக்குள்ளேயே வச்சுக்கூடாது, அந்த ஸ்மெல்லை நம்ம மட்டும் ஸ்மெல் பண்ணக்கூடாது, நம்ம மட்டும் டேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம மட்டும் அந்த லைட்டை யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த தீமோட தான் அதை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். பியூட்டிஃபுல் அக்கா. ஐ மீன் 2 caps ஃபார் அ குட் ரீசன். பிகாஸ் நீங்கள் எங்கள் ஷெஃப் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அ குக் இஸ் சம்மன் ஹூ குக்ஸ், பட் அ ஷெஃப் இஸ் சம்மன் ஹூ நோஸ் வை தே ஆர் குக்கிங், ஃபார் வாட், அது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்கன்றது ஷெஃபுக்கு தான் தெரியும். குக் வில் குக் வாட் எவர், நம்ம சொல்கிறத செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யூ ஆர் ப்ரூவிங் டைம் அண்ட் அகேன் அண்ட் அகேன் யூ ஆர் ப்ரூவிங் தட் யூ ஆர் ஆக்சுவலி ஷெஃப்ஸ். பிகாஸ் எதுக்காக பண்ணியிருக்கோம் அந்த நோக்கத்தை நீங்கள் விடலை. ஸோ தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆஃப் யூ. அண்ட் உண்மையாகவே அவங்க இண்டஸ்ட்ரி வரணும்னு ரொம்ப ஆசை. அது இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால அந்த ஐ மீன் அது ரொம்ப பியூட்டிஃபுல் அக்கா. பட் ஐ மீன் லெட் மீ டெல் யூ, இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அதனால தான் வரல. ஏன்னா people I care about, usually they ask me, I tell them, if you are not really passionate and crazy, don't come to my industry. Because I am actually crazy, that's why I am in this industry அப்படின்னு சொல்லுவேன் நான். பிகாஸ் அந்த மாதிரி டஃப் இருக்கும், பட் this is something you can do for people you love. So it's beautiful. Thank you. நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஓகே அக்கா, நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுறோம். Sorry for making you anxious, but அதாவது
டேஸ்ட் வந்து நான் வந்து அனுபவிச்சு சால்வ் பண்ணுறேன். ஸோ அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி வெல் பேலன்ஸ்ட் டிஷ் அக்கா. தேங்க்யூ. யூஸ்வலாக வந்து அந்த சுகர் வந்து நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு பேலன்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து என்னடா அது ஸ்வீட்டாக இருக்குன்னு தோணும். பட் நம்ம ஸ்வீட்டை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மற்றது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸ் வில் கிவ் ஒன் எலிவேஷன் ஹைட் டு தட் டிஷ். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஒரு ஒன் அதர் லெவல் போயிருக்கு. பட் இது வந்து இங்கே வந்து ஐ மீன் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கோங்க. அந்த சுகர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ பட் இட்ஸ் ஸ்டில் ஒண்டர்ஃபுல். வெரி வெரி பியூட்டிஃபுல் டிஷ்கா. அண்ட் தம்பியோட ஃபேவரட்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபார் அஸ். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் ஹெலனா ஆண்டி மங்கராஜ் அங்கிள். மோஸ்ட் அவைட்டட் டிஷ், எதிர்பார்க்குற டிஷ். சொல்லுங்க ஆண்டி, பன்னீர் எதிர்பார்த்தீங்களா? பன்னீர் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக அது நான் செய்ததே கிடையாது இது வரைக்கும். சொன்ன போனால் என் மருமக அடிக்கடி வீட்டில் செய்வா, என் மகனுக்கு பிடிக்குன்றதுனால நான் செய்தது கிடையாது. எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷனில் சாப்பிட்டதோட சரி, அதோடு அவள் செய்து சாப்பிட்ருக்குறேன். இன்றைக்கி தான் நான் முதல் செய்திருக்கிறேன். ஓகே ஆண்டி, நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். அதாவது எப்போவுமே ப்ரெசன்டேஷன் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். எனக்கு இந்த மண் சட்டி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் ஆண்டி. அதாவது ஒரு பாரம்பரியமான ஒரு பொருள் இல்லைனாலும், நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற பொருள் இல்லைனாலும், இந்த கிடைச்ச பொருளுக்கு எப்படி சுவையை கூட்டுறதுன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றது வந்து இது சாப்பிடும் போது தெரியுது ஆண்டி. தேங்க்யூ, வண்டர்ஃபுல். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது சப்பாத்தி கூட சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு ஆண்டி. ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. மிஸ்டர் ராஜா சொல்லுங்களா? ஃபைனல் டீமாக வந்தாலும் ஃபயராக வராங்க. சிக்கன் கிரேவி ப்ளஸ் சப்பாத்தி. அதில் ஸ்பைசியாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்பைசியாக தான் செஞ்சுருக்கோம். மியூசிக் நீங்கள் வந்து ஸ்பைசியாக செஞ்சுருக்கேன் அப்படின்னும் போது, பிகாஸ் ஸ்பைசி ஃபுட், ஐ ரியலி லவ் ஸ்பைசி ஃபுட். ஐ மீன் எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ்வலாக சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஸ்பைசியாக சாப்பிடக்கூடாது, யுவர் டேஸ்ட் பட்ஸ் வில் கெட் டெஸ்ட்ராய்டு அப்படின்வாங்க. பட் த ஹார்ட் வான்ஸ் ஆஃப் த ஹார்ட் வான்ஸ் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் கண்ட்ரோல் ஸ்பைசியாக சாப்பிட்ருவேன். பட் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு டேஸ்டிங் திஸ் டிஷ். ஸ்பைஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். ரொம்ப நம்ம தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிடவே முடியாது. அந்த ஸ்பைஸ் கூட இந்த காரத்தை கூட வந்து சில விஷயங்கள் ஆட் பண்ணால் தான் அந்த காரம் வந்து நல்லா இருக்கும். அந்த டெக்னிக் நீங்கள் கரெக்டாக அப்படியே என்ன சொல்கிறது புல்ஸே அடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் அனிதாக்காவோட அட்வைஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லோவாக குக் பண்ணி நிறைய நேரம் குக் பண்ணி அந்த கிரேவி நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு இட்ஸ் a வெரி பர்ஃபெக்ட் டிஷ் அண்ட் வித் ஸ்பைஸ் லெவல் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ திங்க் கிளாடி அக்காக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் வெரி வண்டர்ஃபுல் டிஷ். யூ மேக் அ வெரி குட் டீம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஸோ உங்களை டீம் கால் பண்ணும்போது உங்களோட ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸோட மெமெண்டோ அண்ட் சாஷ் வந்து ஐரம் வாங்கியிருப்பாங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் வாங்கின அவார்ட் மோஸ்ட் ஹைஜீனிக் டீம் மிஸ்ஸஸ் ரைஜோ அண்ட் மிஸ் ஹேனா, பேக்கிங் ஷெஃப் ஹேனா.
about this wonderful mother-daughter team. Usually mothers and daughters வந்து எப்பவுமே சண்டை போட்டுருக்காங்க, பிகாஸ் நானும் எங்கள் அம்மா எப்பவுமே சண்டை போட்டு தான் இருக்கோம். பட் அந்த சண்டையில தள்ளி வச்சுட்டு இவெண்ட்னு வந்தபோது wonderfully they work together. So that is so beautiful to see, and I wish you all the best, and I wish Anna all the best for future endeavors, and please team, other friends are also family, அப்படின்னு prove பண்ற team. Miss Esther and Miss Mercy, வாங்க. நீங்க லாஸ்ட் டைம் பெஸ்ட் பிரசன்டேஷன் அவார்ட் வாங்கிருக்கீங்க. நெக்ஸ்ட் அவார்ட் வந்து பெஸ்ட் யூஸ் ஆஃப் இன்கிரீடியன்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க அனிதா அக்கா அண்ட் ஜாஷ்வா. Again a beautiful mother son team. அங்கே நிறைய சத்தமே வராது, அந்த டேபிள்லேயும் சத்தமே வராது, வெளியில் சத்தமே வராது, ஆனால் வந்து வேலை டக்கு நடந்து முடிஞ்சிடும். That is so beautiful of that. Another beautiful mother-daughter team. வாங்க எப்படி கவிதாக்கா ஜெயின். Good to see mothers teaching daughters. So lot of things வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவங்க அந்த டீம் வந்து அதை பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்கு பார்க்க. ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் பயஸ்டாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இந்த டீமில் இருக்காரு. ஸோ இந்த அவார்டு வந்து பெஸ்ட் டீம்மேட்ஸ் வாங்கினாங்க அமுதா அக்கா அண்ட் ஷெஃப் மெல்வின். ஐ வில் கால் இம் ஷெஃப் மெல்வின், ஏன்னா அந்த கேப் கடைசியிலேருந்து இஸ் நாட் ரிமூவ் இட் அண்ட் இஸ் பிஹேவ்ஸ் லைக் அ ஷெஃப் ஆல்சோ. அதனால் ஓடி வேலை செய்யறதா இருக்கட்டும், அவ்வளோ தனியாக இருக்கட்டும், அம்மா பேச்சு கேட்குறதா இருக்கட்டும், வெரி பியூட்டிஃபுல். ஸோ யூ ஆர் மை ஃபேவரட் கண்டஸ்டன்ட். ப்ரெசன்டேஷன் வந்து சொல்லவே தேவையில்ல, ரொம்ப அருமையாக இருக்கும். பட் அவங்க டீம் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்தனால அவங்களுக்கு பெஸ்ட் டீம்மேட் அவார்டு. இப்போ நெக்ஸ்ட் அவார்டு வந்து ஹோப் ஆஃப் திஸ் ஹோல் ஈவெண்ட். அவங்க வந்து எல்லா விதத்துலையும் நமக்கு வந்து ஹோப் கொடுக்குற ஒரு டீம். மாணிக்கராஜனுக்கு என்னோட நன்றி. ஜட்ஜஸ் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி அவார்ட் கொடுத்துருந்தோம். அண்ட் ட்ரூலி அவங்க 2 பேருமே வந்து என்னோட ஃபேவரட். Thank you so much for being a part of this, auntie and uncle. You are really great. ஸோ அவங்களுக்கு வந்து பெஸ்ட் மன்னா அவார்ட் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு ஏன் அந்த அவார்ட் கிடச்சிருக்குன்னா வெரி பிப்ளிக்கலி சவுண்ட். அவங்க பண்ண டிஷ்ஷஸாக இருக்கட்டும், அவங்க ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், ப்ரூவ்ஸ் தட் பைபிள் வந்து அவங்க வந்து அவ்வளோ நல்லா படித்து புரிஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ லிஸி அக்கா அண்ட் ராஜகண்ணா உங்களுக்கு பெஸ்ட் மன்னா அவார்ட், ப்ளீஸ் கம். உண்மையாகவே எல்லாரையும் அந்த ஃபேஷியோட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த லைட்டுக்கும் அந்த கலர் பார்க்க செம்மையாக இருக்கீங்க. இப்போ எடிட்டர் நான் வந்து சில வார்த்தைகள் பேசுவார். Amazing. Thank you. Thanks. Great job. உண்மையாகவே அந்த 5 அப்பமும் 2 மீனும் இயேசு கையில் கிடைச்ச பிறகுதான் நிறைய பேர் அதை சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அது சாப்பிட்டு முடிச்ச பிறகு மீடியால துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ காட் கோயிங் டு பிளஸ் யூ இன் தட் வே டுடே. ஸோ உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. மீதியான கூடைகளை நீங்கள் அனைவரும் சேகரிக்க போகிறீர்கள். யாரெல்லாம் அதை பிலீவ் பண்றீங்களோ, அமேசிங் ஆமென். ஸோ டுடே ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம், லெட் கோ லிட்டில் ஃபாஸ்டர். இதனால முக்கியமா இந்த ஈவெண்ட்டுக்கோட மாஸ்டர் அப்படின்னு சொன்னா எங்களோட ஷெஃப் தான் இல்லைங்களா.
she have taken lot of effort. அவங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கு ஆக்சுவலி. She got a job in Muscat. இந்த ஜாப் இந்த நேற்று தான் அவங்களுக்கு அந்த மெயில் வந்திருக்கு. ஸோ நாங்கள் அப்படி தான் ப்ரே பண்ணோம். இந்த 2 நாள் கூட இதை ப்ரே பண்ணும்போது ஆல் ட்ரீம்ஸ் ஆஃப் மை டீம் டு கம் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ப்ரே பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை பறிக்கிறது நம்ம ஷெஃப். ஸோ ஷி கோயிங் டு மஸ்கட். அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைச்ச பிறகு அவங்களுக்கு எப்போ டேட் கொடுத்துருவாங்க, இன்னைக்கு டிக்கெட் வந்திருக்கு நீங்கள் வந்துருங்கன்னு. ஆனால் அவங்க இங்கே பயந்துருக்காங்க இந்த 2 நாளுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு. பட் மெயில் லாஸ்ட்ல நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்க, அந்த டேட்டில் நாங்கள் டிக்கெட் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷி இஸ் கோயிங் டு மஸ்கட் சூன். ஐ வெல்கம் ஐரமா டு. ஸோ தேர் பி அ ஹேம்பர் ஃபார் எவ்ரி ஒன். இது வந்து எங்களோட ஜட்ஜ் இங்கே வந்துருமா. ஸோ ரியலி அவங்களோட அந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஸோ மேபி கிராண்ட் ஃபினாலே இன் மஸ்கட் ஃபார் ஆக்சுவலி. பட் நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட் எல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பாக ரெவரன்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா இது எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொண்டு போன உடனே நம்ம ஐரம் என்ன சொல்லுவாங்கன்னா, எடிசன் ப்ளீஸ் கோ டோன்ட் ஸ்டாப் அப்படின்ற ஒரு அழகான ஒரு நோட் கொடுப்பாங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூட வேண்டாம் எடிசன், யூ ஜஸ்ட் கோ இட் அப்படின்வாங்க. அந்த மோட்டிவேஷன் தான் எங்களை மேபி ஒரு நைட்டு கூட சில நேரம் தூங்கவே விடுறது. ஸோ ஷீ இஸ் ஸ்லோ டாக்கிங் பட் ரீச்சிங் வெரி லாங். தட் இஸ் த ஸ்மார்ட்னஸ் ஆஃப் அவர் ரெவரண்ட். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் அவர் ரெவரண்ட். நம்ம ரொம்ப நல்லா நிறைய கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஐரமா. இது எல்லாமே குட்டீஸ், அவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் நடக்கும்போது எவ்ரி 1 hour தே கோ பிஹைண்ட் தே ஸ்டார்ட் ப்ரேயிங். ஸோ அது மாதிரி ஒரு சூப்பர் டீம். இட்ஸ் ஆல் குட்டீஸ் வித் அஸ் ஆக்சுவலி ஹூ சப்போர்ட்டட் வெரி வெல். மேபி ஐ வாண்ட் டு கால் தெம் ஆல் இன் த ஃப்ரண்ட். ஜொஹானா, ஜோன், ஜோஷுவா, ரேயன் ராக் அண்ட் செகண்ட் ஜொஹானா. ஐரமா அவங்கள கிஃப்ட் பண்ண நான் அழைக்கிறேன். இவங்க எல்லாரும் நமக்கு ரொம்ப சப்போர்ட். திடீர்னு ஏதாவது இல்லாமல் போயிடும், நாங்கள் வாங்கி வைக்காதது ஒன்று கேட்பாங்க, அதெல்லாம் டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ தே ப்ரேட் எவ்ரி ஹவர் அண்ட் தே சப்போர்ட்டட் அஸ் டு மேக் திஸ். 2 நாளாக மழை பெய்துட்டே இருந்தது கவனிச்சிங்களா. இந்த 2 days மழையே இல்லை, எவ்ரி டே ஈவினிங் மழை. இந்த செட் கூட மழை பெய்தது. தேங்க்யூ சில்ட்ரன், யூ ஆர் ரியலி கிரேட். ஐ வாண்ட் டு தேங்க் அகெயின் அவர் பார்ட்டிசிபென்ட்ஸில். நீங்கள் இல்லைன்னா இந்த ஈவெண்ட்டே இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு மாணிக்கராஜ் அண்ணனையும் ஹெலன் அக்காவையும் முன்னாடி வர விரும்புகிறேன். உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஸோ கை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. நம்ம சபையில் எந்த உணவு சமைக்கிறது மாதிரி வந்தாலுமே நம்ம கூப்பிடுறது நம்ம பாய் அண்ணன் தான், நம்ம உசேன் பாய் அண்ணன் தான். இன்னைக்கும் நம்மளுக்கு லஞ்ச் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க உசேன் பாய் அண்ணா. அதற்கு ரொம்ப நன்றி அண்ணா. Praise Lord. Good evening to all. Thank you so much for organizing this wonderful event. In fact, நேற்று என்னோட ஃபேமிலி வந்து நான் சர்ச்சில் விட்டுட்டு போயிட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். ஐ வாஸ் டெல்லிங் தெம் தட் என்னோட ஃபேமிலி வந்து இன்னைக்கு சர்ச்சில் ஒரு காம்படிஷனுக்காக போயிருக்காங்க அப்படின்னா. என்ன காம்படிஷன் கேட்டாங்க. ஐ செட் there is a cooking competition happening. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து they were unable to believe என்னது சர்ச்சில் குக்கிங் காம்படிஷனா அந்த மாதிரி சர்ப்ரைஸ் லைக். ஸோ டெஃபினெட்லி இட் வாஸ் சர்ப்ரைஸ் ஃபார் அஸ் ஆல்சோ. ஏன்னா சர்ச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறது வந்து ஐ நெவர் ஹர்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த ஈவெண்ட் இன்னைக்கு வந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நான் வந்தது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே ரொம்ப நல்லா குக் பண்ணாங்க. யாருமே வந்து நல்லா ப்ரொஃபஷ்னல் மாதிரி குக் பண்ணாங்க. எல்லாரோட ஃபுட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் எல்லாருமே ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் பெரியவங்க முதல் கொண்டு சின்ன பையன் வரைக்கும் எல்லாருமே இந்த குக்கிங் ஷோவில் கலந்துக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக சந்தோஷமாக கடவுளுக்காக இங்கே நிற்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்கணும். கடவுளுக்காக நம்ம எல்லாரும் வந்து நிற்கணும். தேங்க்யூ.